தருமபுரி நகராட்சியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட புறநகர் பேருந்து நிலையத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் பேருந்து பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக தனியார் நிறுவனமான டிஎன்சி சிட்ஸுடன் இணைந்து தருமபுரி பெண்ணாகரம் சாலை சோகத்தூர் பகுதியில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக நவீன வசதிகளுடன் கூடிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க கடந்த ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு தற்பொழுது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 55 பேருந்துகள் உள்ளே செல்லும் வகையில் விசாலமாக பேருந்து தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் நவீன வசதிகளுடன் கூடிய கழிவறைகள், கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் சிற்றுண்டி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தாய்மார்களுக்கான பாலூட்டும் அறை, பயணிகளின் பொருட்கள் பாதுகாப்பு அறை உள்ளிட்ட வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று தமிழக முதல்வர் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சதீஷ், நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான மணி ஆகியோர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து முதல் பேருந்து பயணத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வரன், ஜி.கே. மணி, மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா, கோட்டாட்சியர் காயத்ரி மற்றும் அரசு அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.